நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பார்த்த ஞாபகம் இல்லையோ தொரோரு தரரரரரரா. ஹாய் ஜான்சி, எப்படி இருக்க? ஊர்ல இருந்து வரும்போது எங்களெல்லாம் பார்க்க மாட்டீங்களோ? அம்மா மட்டும்தான் பாப்பீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜான்சி. வரும்போது அக்கா ஹாலில் உட்காந்துட்டு இருந்தாங்களா, ஏன் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு கேட்டேன். நீ போய் பேக் வச்சுட்டு வா சொல்கிறேன். நாங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து உன்னை பார்க்கலான்ட்டு இருந்தேன். நீ என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன். அம்னீஷியா வந்தா கூட மறக்க மாட்டேன். அதான் டெய்லி என் கனவுல வந்து பேயாட்டம் போடுறிய, அதை எப்படி மறப்பேன்? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமா? எனக்கு ஓகே தான்க்கா. அப்ப ஜான்சி கிட்ட வேண்டாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மள நாம இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த பொண்ணு ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. ஜான்சி, இங்க வா வா. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? சொல்லுமா. சொல்லு ஜான்சி, உனக்கு இந்த கல்யாணத்துல சரி, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அக்கா, இதுக்கு எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு? நீ முடிவு பண்ணாலே போதும். இல்லைன்னா அன்பழகன் சார்ட்ட கேளு. நான் ஃபோன் பண்ணி அவரை வர சொல்றேன். அப்ப தவசி அண்ணன் கிட்ட பேசிடுறேன். அவர் அப்பா கிட்ட போன்ல பேசிடுவார். ஓகே, நல்லபடியா அந்த கல்யாணம் முடிஞ்சா போதும். நம்பி கிண்டல் பண்ணாத நம்பி. இல்ல, காலைல டயக்ராம் ஏதோ போட்டுட்டு இருந்தியே, அதை சொன்னேன். நீ வெக்கப்படுற. ஆனா ஆண்டவா, இவகிட்ட இருந்து காப்பாத்த எனக்கு யாருக்குமே இல்லையா? இந்த மூட்டையை தூக்கி என் மேல போட்டாங்களே, நான் என்ன சுமை தாங்கியா? சொல்லு. சிச்சுவேஷன் சாங் கேட்கிறியா? கேளு. என்ன பார்த்து உனக்கு கிண்டல போச்சா? சிச்சுவேஷன் சாங் வேற போடுறியா? போடா. ஹை பட்டானி, சந்தோஷம் தானே? ஹை வெக்கம் ஜலக்கா. போதும் கொஞ்சம் பொரியல் போடும். அண்ணே, மட்டன் வைக்கட்டுமா? மரியம் பண்ண. இல்ல மட்டன் எல்லாம் வேண்டாம். நைட்ல மட்டன் எல்லாம் வேண்டாம். வெஜிடேரியன் சாப்பிட்டா போதும். அதாங்க வை. கொஞ்சம் தயிர் சாதம் போடு, அது போதும். குழந்தைங்க அம்மா மரியம் இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா? அது எப்படி இனிமே தூங்க முடியும்? இவருக்கு சாப்பாடு போடணும்னு எவ்வளோ ஆசையாக காத்துட்டு இருந்தேன். இப்படி கடைசி நேரத்தில் விட்டுட்டோமே. செல்லம், நான் இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ண போறேன். உனக்கு லேசா வலிக்கும். ஃபாத்திமா கூட கேட்பா, மாமா எப்போ வருவார்னு. அவளை சமாளிக்கிறதுக்குள்ள என் பாடு திண்டாட்டம். என்னமா பண்ண சொல்கிறேன்? நானும் குழந்தைங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக வரணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கு. இனிமேல் முயற்சி பண்ணி சீக்கிரமாக வர பார்க்குறேன். ஆமாம், மொய்தீன் எப்போ தூங்குனா? அவன் எப்போ தூங்கிட்டான். உன் மருமகன் கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி என்னாச்சு? எப்பவும் அழ மாட்டானே, என்னன்னு தெரியல. ரொம்ப கொடுங்க. ஓ ஏண்டா வேண்டாம். சரி, யார்
யார் அடிச்சா? ஒன்றும் இல்லை ஓ சரி. மரியும் அண்ணன் தனியாக நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். முடிச்சிட்டேன் இல்ல நல்லா சாப்பிட்டீங்களா? புரிஞ்சு போச்சு. நீ எதுக்கு அழுதேன்னு புரிஞ்சு போச்சு. ஓ சரி வாங்க. ம். நான் சாப்பிட்டது இருக்கட்டும். நான் நல்லா சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? அப்போ சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு வேண்டாங்க, பரவாயில்ல. என்னங்க நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாக்கா சாப்பிடலன்னு சொன்னீங்க. அப்போ என் கூட எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? நான் அப்படிலாம் சொல்லல. அப்போ வாங்க. சொன்னா கேளுங்க. வேண்டாம். சாப்பிடுங்க. பிடிங்க. நான் போட்டுக்கிறேன். பரவாயில்ல. நீங்க எனக்காக பரவாயில்ல. வேண்டாம், நானே போட்டுக்கிறேங்க. சாப்பிடுங்க. உட்காருங்க. பாத்தீங்களா, நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு அரிசிலையும் சாப்பிடுறவங்க பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்களா, எனக்குன்னு எடுத்து வச்ச சாப்பாடை நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தா அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா சாப்பிடுங்க. என்னம்மா ஆபீஸ் கூட போகாம நோட்டை வச்சு ஏதோ மும்முரம் எழுதிட்டு இருக்கேன்? எல்லாம் ஜான்சியோட கல்யாண விஷயம்தான். ஒன்று விடாம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். 2 தடவை ஒரே விஷயத்துக்காக தப்பு நடந்து போச்சு. 3வது தடவையும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால 1 விடாம எழுதி வச்சிருக்கேன். ஒரு காரியத்தை பண்றப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை தான் பண்ணுமே, அப்புறம் எப்படி தப்பு வரும்? ஆமா, அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? என்னென்ன என்ன ஏதாவது கோச்சிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப அப்புறம் வேற என்னென்ன? அப்பா கிட்ட இது சம்பந்தமா நான் எல்லாம் பேசிட்டேம்மா. பாரு, ஜான்சியோட வாழ போறவன் நம்பி, நியாயமா பார்த்தா நம்பியோட சம்பந்தம் நமக்கு முக்கியம். அப்படி இல்லைண்ணே, நம்பி என்ன சொன்ன? என்ன அப்பாவோட சம்பந்தம் தேவைதானே? அதான் வேற ஒன்றும் இல்லையே. அது ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். யாரை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன்னு அவர் கோச்சிட்டாருன்னா? வேற ஒன்றும் இல்லையே. ஒன்றும் பயப்படாத. கல்யாணம் ஏற்படல, ஜாம்னு பண்ணு. இந்த கல்யாணத்துக்கு அப்பா நிச்சயமா வருவார். ஃபோனு. குலம் கோத்திரம் தராதரன்னு ஒன்று இருக்குல்ல. நம்பி கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை, அதை நாசுக்க சொன்னேன். இவ ஜாதி நம்ம யாரு? நம்ம பரம்பரை என்ன? ஜாதி சனம் சொல்லிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? இத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என்னப்பா பேசுறீங்க? ஜான்சி கல்யாணத்துக்கு அந்த கடையில் புடவை எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த கடையிலே கல்யாணம் பண்ணிருக்கலாம் நம்மள. ஏன்? இல்லை, அவ்வளோ ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கீங்களா, அதான் சொல்ல வந்து. ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சுல்ல? என் ஷாப்பிங் இன்னும் முடியல. வேற ஒரு கடைக்கு போய் இன்னும் வாங்க வேண்டியது இருக்கு. இன்னுமா முடியல? தினமும் இவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்க வீட்டுக்கு, உங்க அம்மாவுக்கு, மரியத்துக்கு, நர்கிஸுக்கு. மரியம் எனக்கு எப்படி தெரியும்? பொதுவாக புடவை வாங்கி கொடுத்தா எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி சந்தோஷப்பட தானே செய்வா. சூர்யா மாதிரி இல்ல? சைக்கிள்ல எங்க? ஆமா, சூர்யா. சூர்யா. ஹாய் அம்மா. சூர்யா, என்னம்மா தனியா எங்க போயிட்டு இருக்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தம்மா. நான் உங்களை எங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் கூட. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். எங்க போயிட்டு இருக்கீங்கம்மா? ஜான்சி அக்கா கல்யாணம் வருதுல்ல, அதனால துணி வாங்க போயிட்டு இருக்கேன். ஜோதி அக்காவும் ஜீவாக்காவும் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. ஜான்சி அக்காவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் மட்டும் தான் உங்க டாட்டர்ல. ஏய், என்னம்மா நீ எப்பவுமே என் பொண்ணுதான். குதிரவாள், நாங்களாம் உங்க கணக்கு தெரிய மாட்டோமா? எனக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்ல மாட்டீங்களா நீங்க? ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்குனீங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்குனீங்களா? மறந்துடுவேனா? கடை உள்ள போன உடனே முதல் ட்ரெஸ் உனக்கு தான் வாங்கினேன். இரு. உள்ள கத்திருக்காங்க. எப்படி இவ்வளவு அழுத்தமா மாறினேன்? உங்க அம்மா பத்தி தெரியும்ல, முதல்ல சூர்யாக்காக தான் வாங்கணும்னு வாங்கினாங்க. இந்தா. தேங்க்ஸ்மா. வெறும் ட்ரெஸ் மட்டும் தானா? ஏய் அல்ப. ரெண்டு அர்ச்சனை தட்டு கொடுங்க.
ஜீவா, ஹாய். ஹாய். நீயும் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டியா? ஆமா, உனக்கும் சேர்த்து தான் வாங்கினேன். நானும் உனக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று கவனிச்சா ஜீவா, நம்ம ஜான்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக அவ பேருக்கு தான் அர்ச்சனை பண்ண இங்கே வந்தோம். ஆனால் நம்ம கையில் 4 அர்ச்சனை தட்டு கடவுள் கொடுத்துருக்காரு. கவனிச்சியா? புரியல? ஜான்சி பேருக்கு மட்டும் தனியாக அர்ச்சனை பண்ண வேண்டாம். அம்மா, ஜீவா, ஜோதி, ஜான்சி 4 பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுங்க. சில நேரங்கள்ல அங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஜான்சி கல்யாணத்துக்கு போகணும் போலதான் தோணுது. ஆனா சூர்யா சொன்னதை நினைச்சா அந்த நினைப்புல மறந்துடுது ஜீவா. நம்ம மட்டும் அந்த கல்யாணத்துக்கு போகணும்னா வரவங்க எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு யோசிச்சு பாத்தியா? நம்ம எல்லாம் அனாதையா நிக்கிறோமோன்னு ஒரு ஃபீலிங் இப்பெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு ஜீவா. ஏய், என்ன அனாதை அதுன்னு கோயில் வாசல்ல வச்சு பேசிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பேசக்கூடாது. சரி வா, ஜான்சி கல்யாணத்துக்கு நம்மளால அட்சத்தை தான் போட முடியாது. அட்லீஸ்ட் அர்ச்சனையாவது பண்ணலாம்ல? வா. ஷாதி, அப்பா வந்துட்டாரா? இல்லையே, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. சொல்றேன்லம்மா, மூத்துக்கு முன்னாடி எப்படி வந்துடுவார்? ஏன் கவலைப்படுறேன்? தனியால நின்று நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாரு. எனக்கு புரியுது, அவருக்கு புரிய வேண்டாமா? ओम सवः ओम सत्यम ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. நீ வெக்கப்படுறன்னு தெரியும், அதுக்காக ரொம்ப தலை குனிஞ்சு தரையில் முட்டிக்க போற. என்ன என்ன முணுமுணுக்கிற? ரொம்ப பேசுன, தாலி கட்டும்போது கீழே தள்ளி விட்டுருவேன். ஐயரே, இப்பவே கண்ணெல்லாம் கலங்குது. இவளுக்கு தாலி கட்டணும்னு தானே கலங்கணும். அப்பனை ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைக்கு கல்யாணம். நல்லா இருக்கு அண்ணாமல, ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா என்ன பேசுறீங்க நீங்க? என்ன அப்பா இப்படி பேசுறாரு? அண்ணே, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். அண்ணே,
நேரத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. முதல்ல அவன் தாலி கட்டுறோம்ப்பா. தாலி கட்டணுமா? இவ யார்? என் பிள்ளை இவ கழுத்துல தாலி கட்டணுமா? என்னப்பா பேசுறீங்க? ஜான்சி ஏன் பொண்ணு? ஓம் பொண்ணா? இவளை பெத்துக்கிறதுக்காக 10 மாசம் நோன்பு இருந்தியா இல்ல நோவு கட்டியா? ஜான்சி ஏன் வயித்துல பிறக்கலனாலும் அவ ஏன் பொண்ணு. நான் நல்லா வளர்த்திருக்கேன். நீ நல்லபடியா வளர்த்திருக்க. ஆனா அவன் நல்லபடியா வளர்ந்திருக்காளா? இவளுங்க அக்காளுங்க 2 பேர் கதை தெரியாது. அப்பா நிறுத்துங்க. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பெரிய மனுஷன் லட்சணமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அட்டி செருப்பால நாயே, ஆசீர்வாதம் பண்ணுமா உனக்கு? போஸ்ட் கம்ம மாதிரி வளர்ந்து நிக்கிறிய, கொஞ்சமாவது அறிவு இருக்காட உனக்கு? ஃபேஸ் பண்ணிக்கோற ஃபேஸ். என்னடா ஃபேஸ் பண்ணுவ நீ? கண்ட கண்ட கழுதையெல்லாம் கூட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டின்னு சொன்னா அதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? அப்பா வேண்டப்பா, ரொம்ப அவமானமா பேசுறீங்க. அப்படித்தாம பேசுவேன். உன் பொண்ணை உன் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா நான் பேச மாட்டேன். ஆனா என் வீட்டுக்கு மருமகளாக்குன்னு நினைக்கிறியே, அதனால தான் பேசுறேன். எனக்கு பிடிக்கல. உன்னுடைய வளர்ப்பு பெண்ணை எனக்கு பிடிக்கல. என்னப்பா இது? வாழ போற பொண்ணு இந்த மாதிரி நேரத்துல ஏன் இப்படி பேசுறீங்க? இது பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்பி அவ கழுத்துல தாலி கட்ட கூட கட்ட விட மாட்டேன். அவ்வளவுதான் சொல்வேன். நீங்க உங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்க. அக்கா டேய், நீ பேசாதடா. இப்போ அண்ணாமலை, என்னடா அவசரப்படாதம்மா. அண்ணன், நான் ஒன்றும் அவசரப்படல. போதும் போதும். என் பொண்ணை அவமானப்படுத்துறது போதும். இவ்வளவு பேர் வேண்டாம். அண்ணாமலை, ஏய், இறங்கி வாடா. கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். நன்றி. ஓ, அம்மா, என்னக்கா? ஏய், வாடா. என் பால வர கழுத்துல. வாடா. வாடாங்கிறல்ல. ஜான்சி,
இப்படி எல்லாம் நடக்குது? இந்த 3 பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் நமக்கே தொடர்ச்சியா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஜீவா ஜோதி விஷயத்துல ஆன மாதிரி ஜான்சிக்கும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப பயந்தோம். எல்லாமே நல்லபடியா முடியும் நம்ம நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இப்படி பிரச்சனை உங்க அப்பா ரூபத்தில் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. அதுவே நினைச்சு வருத்தப்படாதீங்க. நம்ம ஏதாவது பண்ணுவோம். என்னமோ தெரியல அன்பர். சின்ன சிறுசுக்கு கல்யாண மேடை வரைக்கும் வந்து நின்று போச்சு. எவ்வளவு அவமானம். சரி விடுங்க, இப்ப என்ன உயிரா போச்சு? கல்யாணம் தானே நின்று போச்சு. இந்த கல்யாணத்தை ஜான்சியோ நம்பிய வேணான்னு சொல்லி உங்க அப்பா தானே வேணான்னு சொன்னாரு. யாரை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணின்னு கேட்கிறாரு? என்ன அன்பர், நான் தான் தவசிய எனக்கு எல்லா விஷயமும் சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிருந்தேன். இன்னும் ஜாதி மதம் கோத்திரம்னு என்ன எவ்வளவு வருஷத்துக்கு தான் இப்படி இருப்பாரு? ஒருத்தரோட மனசு புரிச்சுக்க வேண்டாம்? மனசை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள். விடுங்க நம்மள. உங்க அப்பாவை அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறான். நம்மள அவரோட அந்த பாரம்பரியம் தான் அவரை தடுத்துருக்கு. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? நம்மள கவலைப்படாதீங்க, ஒரு வழி இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? நம்ம என்ன? நான் அப்புறமா சொல்றேன். ஆமா, இப்படித்தான் எல்லா விஷயமும் செய்வீங்க. அப்புறம் என்னன்னு ஏன் மண்டையை போட்டு உடைச்சுக்கணும்? என்ன சொல்லுங்க. நம்மள ஜான்சி உட்காந்துருக்கா. இப்போ நான் ஏதாவது சொல்ல வந்து ஜான்சி வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை வேற மாதிரி போயிடுச்சுன்னா ப்ளீஸ், நான் அப்புறமா சொல்றேன். நம்மள ப்ளீஸ். ஜான்சி வாமா, வா போய் சாப்பிடலாம். நம்மள காலையிலேருந்து நீங்கள் 2 பேரும் எதுவுமே சாப்பிடல, வந்து சாப்பிடுங்க. ஆமா, அங்க மண்டபத்துல அண்டாவா சாப்பாடு இருக்கு, சாப்பிடறதுக்கு யாரும் இல்ல. இப்ப நான் சாப்பிடறதுதான் முக்கியமா? விடுங்க அன்பர், நீங்க விடுங்க. அண்ணா ஜான்சி, சரி நடக்கிறது பாப்போம். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போமா.
அண்ணாமலை என்னாச்சு? சூர்யா ஃபோன் பண்ணியிருக்கா, பேசணுமா? பேசுங்க. அம்மா, நான் தாம்மா சூர்யா பேசுறேன். கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல. அம்மா பேசுங்கம்மா. அம்மா பேசுமா. ஏம்மா பேசவே மாட்டேங்கிற? ஏதாவது பேசுமா. அம்மா ஏதாவது என்கிட்ட பேசுமா. அம்மா அழறீங்களா? அம்மா அழாதீங்கம்மா, நீங்க அழக்கூடாது, உங்களுக்கு நான் இருக்கேன். அம்மா அழாதீங்கம்மா, உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, ஏன் அழறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் உட்கார்ந்துருக்காரு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இவர்தான். என்னடா என்னடா ஓவரா பேசிட்டு விடுங்கப்பா. அவன் கல்யாணம் நின்னு போன வேதனையில புலம்பிட்டு இருக்கான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இவர்தான். ஏய், நான் என்னடி பண்ணேன்? ஆமா, அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்க வேண்டாம் வேண்டான்னு. கேட்டீங்களா? அண்ணாமலை சொல்றதா வேத வாக்கு. நீங்க இப்ப பாருங்க, அப்பா அவன் பிள்ளைக்கு சண்டை முட்டி விட்டுட்டா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை. தயவு செய்து அக்கா பத்தி இனிமே பேசாதீங்க. இதுக்கு மேல பேசுனீங்கன்னா அப்புறம் என்னப்பா நான் அப்படி தப்பா பேசிட்டேன்? இவர் சரின்னு சொன்னதால அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. நான் எங்கடா சரின்னு சொன்னேன்? சரி சரி அப்பா வருவார் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. வந்தாரே, கடைசியில குட்டையை குழப்பிட்டு போயிட்டாரு. சரி சரி, திரும்ப திரும்ப பேச சண்டை தான் வரும். நீ போப்பா, நீ போங்கறல போ. அப்பா, அண்ணாமலை மேல எந்த தப்பும் இல்லை. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிற விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்லாம மறைச்சது என் தப்பு தான், என்ன மன்னிச்சிடு. இவர் இப்படிதான் மாமா, நல்லது பண்றேன்னு எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சு இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டாரு பாத்தீங்களா? நீர்மா, நீ ஏன்டா மறைச்ச? அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? நான் மறைச்சது தப்பு தான், அதுக்காக நீங்க பண்ணு சரின்னு நினைச்சுக்காதீங்க. ஏற்கனவே 2 பொண்ணுங்க ஓட்ட விட்டு ஓடி போயிடுச்சு. இந்த பொண்ணுக்காக ஒழுங்கா முறையா கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டா அதையும் கெடுத்துட்டீங்களே. அண்ணாமலை சந்தோஷத்தோட குடும்ப கௌரவம் உங்களுக்கு பெருசா போச்சா? ஆமாண்டா, எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் பெருசு. குலம், கோத்திரம், மானம், மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் தான் முக்கியம். நீங்க பட்டணத்துக்கு வந்ததுனால இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம். ஆனா நான் கிராமத்தான், எனக்கு இதெல்லாம் தான் பெருசு முக்கியம். நம்பி அவ கழுத்துல தாலி கட்டக்கூடாது. அந்த பொண்ணுக்கு வேணா வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க சொல்லு. என் வீட்டுக்கு யார் மருமகளா வரணும் வரக்கூடாதுன்னு நான் தானா முடிவு பண்ணுவேன். அப்பா, காலம் மாறிட்டே இருக்கு, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அது அவன் வாழ்க்கை, ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி போட்டுமே, நீங்க குறுக்க. என்ன மாமா சொல்லிட்டு போறாரு? உங்க பேச்ச கூட மதிக்காம நம்பிக்கும் ஜான்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா? அவருக்கு வெளி உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜாதி மதம்னு பேசுறாரு. அக்காவோட மனசு எந்த அளவுக்கு புண்பட்டு நினைச்சு பார்த்தாரா? அண்ணாமலை போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, நேரில் போய் தான் பேசணும். நம்பி, உன் கல்யாணம் நின்று போனதுல சம்மந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு நமக்கு புரியுது. அதுக்காக நம்ம வீட்லயே சண்டை சச்சிருவா வேண்டாம் நம்பி. நீ வேணா பாரு, அப்பா உன் வழிக்கே வருவாரு. வரணும்க்கா, வரலன்னா நான் போயிருவேன். யாரோ பெத்த பொண்ணுங்கள தான் பெத்த பொண்ணுங்களா வளர்க்கணும்னு அவளே அவளை ஏமாத்திக்கிட்டா. என்னப்பா சொல்ற? இப்ப நான் சொன்னது ரைட்டுன்னு அவ புரிஞ்சிட்டு இருப்பாள்ல. அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அது நம்ம சூர்யா மட்டும்தான். இதை அவ புரிஞ்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு வர வரைக்கும் அவளுக்கு ப்ராப்ளம் இருக்கும் தான். அது சரி, பட்டாளத்தாரையே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? நம்பி ஜான்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அவளோட பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே அயாளு மானஸ்தே வளர ரோஷக்காரரு. பட்டாளத்தாருக்கு தான் வயசாயிடுச்சு, சும்மா இருக்க கூடாது. எதுக்கு அதுல இதுல தலையிடணும்? வாழ போறது அந்த சின்ன சிறுசுங்க, இவருக்கு என்ன வந்தது? ஜான்சி கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணாமலைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அக்கா, நீங்களே போடுன கடக்க ஏதும் நடக்காது. ஆமா, அண்ணாமலை இனி எங்கன்னு வீட்டுக்கு வர முடியும்? பார்கவி சும்மா இரு. நீ ஒன்னு கனவு காணாண்டா. அண்ணாமலை நிச்சயமா வீட்டுக்கு வர முடியாது.
பாட்டி அந்த பார்கவியை துரத்துங்க. ஏண்டா என்ன துரத்தணுமா? எங்கன்னு துரத்தான்னு பாக்குறேன். பார்கவி, ஏன் குழந்தைகிட்ட சவால் விட்டுட்டு இருக்க? பின்ன எந்தக்கா அவ எங்கிட்ட பேசுறான்னு பாருங்க. இத பாருங்கக்கா, சத்தியமாயிட்டு പറയുന്നത് அண்ணாமலை இவ்விட்டுக்கு வரான் பாடிല്ല. எங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கோயில் சொத்து எங்களுக்கு கிடைக்கல. எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பட்டணாம இடாம போகணும். வாய மூடு. போல பாட்டி, இந்த பூதம் சொல்ற மாதிரி அம்மா வரவே மாட்டாங்களா? யார் என்ன சொன்னாலும் அம்மா வருவாம்மா. அப்புறம் ஏன் பாட்டி இந்த பூதம் வளரிட்டு போகுது? பூதத்துக்கு பைத்தியம் பிடிச்சா என்ன செய்யும்? நீ கவலைப்படாத, அம்மா நிச்சயம் வருவா. சப்போஸ் அம்மா வரலன்னா? வருவா. அவ வரலன்னா நானே போய் கூட்டிட்டு வருவேன். போதுமா? சாயம் போன சட்டையை சண்டையில கொண்டு போய் மாத்திர மாதிரி பொண்டாட்டியை மாத்த முடியாது. வெட்டு சீரழிஞ்சவளா இருந்தாலும் கடைசி வரைக்கும் வச்சு சோறு போடுண்டா. கண்ட கழுதையெல்லாம் கூட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டின்னு சொன்னா அதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? எங்க இந்த நேரத்துல ஜான்சி பார்க்கத்தானே தெரியுண்டா உன் பத்தி எனக்கு. அண்ணே, எல்லாரும் என்ன கட்டி போடுறீங்க. எனக்கு சுதந்திரமே கிடையாதா? அண்ணே, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுண்ணே. என்னடா இப்படி பண்ணிட்டேன்? ஜான்சி என்ன கேட்கற மாதிரியே இருக்கு. டேய் அண்ணே, போகாதன்னு மட்டும் சொல்லாதீங்க. அக்காவை பார்க்குற துணிச்சல் எனக்கு இல்லை. இருந்தாலும் ஜான்சியை பார்க்க தான் போறேன். அவன் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல. இங்க நடந்த நிலைமையை நான் புரிய வச்சுட்டு வந்துடுறேண்ணே. அவளுக்கு புரிய வச்சா போதுமா? அப்பா கோவத்தை நினைச்சு பாத்தியா? அண்ணே, என்ன தடுக்காதானே. மடையா, உன்னை தடுக்கிறதுக்காக நான் இங்க நிக்கல. நீ ஜான்சியை பார்க்க போறான்னு எனக்கு தெரியும். அவளை பார்க்க போற வேகத்தில் டர்ன்னு இங்கேயே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அந்த சத்தத்தில் அப்பா முடிச்சுட்டானா, அதனால தெருமோன வரைக்கும் பைக்கை தள்ளிட்டு போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணிப்போம். போயிட்டு சட்டு போட்டு பார்த்துமா வந்த மாட்டேங்கணும். புரியுதா? அப்பா முடிச்சு போறாடா. அண்ணே, நான் என்ன கொத்தரிமையா இருக்கேன்? அப்பாட்ட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேனா? என்னடா பேசுறேன்? நான் முடிச்ச முயலுக்கு 3 காலம் சொல்றதா இருந்தா கூட அவர் நம்ம அப்பா இல்லையா? அவர் மனசு பார்த்துக்கூடாது. போய் சீக்கிரம் வந்துரு. போடா. தேங்க்ஸ்ண்ணே. போடா. வலி உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்கு. சரி, நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது. நம்ம இனிமே என்ன செய்யலாம்? காலையில் 2 பேரும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு ரம்பி. நம்ம ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்ல சொல்யூஷன் சொல்லிட்டேன். ஜீவா ஜோதி மாதிரி என்னையும் நடுராத்துல பெட்டியை தூக்கிட்டு உங்க கூட வர சொல்றியா? என்னால அப்படி முடியாது. ஏன்னா உன் புத்தி இப்படியே போகுது. ஜான்சி, நான் காலம் பூரா அம்மா வாழ வச்சு நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கணும், அதானே உன் ஆசை? இப்படி நீ பேசுனதுக்கு உன்னை நான் வெறுக்கிறேன். தயவு செஞ்சு வெளியே போ நம்பி. ஜான்சி, வேற வழி இல்ல ஜான்சி. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். வெளியே போ நம்பி. ஜான்சி, என்னையே வெளியே போ சொல்றேன். ஜான்சி, புரிஞ்சுக்கோ ஜான்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணாமலை, போய் வாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, நல்லா இருக்கு. என்ன அண்ணாமலை, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் தனியாக நிற்கிறீங்க?
அப்பாவை பத்தி நினைச்சு பார்த்தேன். அவரை போய் பார்க்கறது நல்லதுன்னு தோணுது. நம்மள வாட் கோஇன்சிடென்ஸ். நானும் அதே தான் சொல்லலான்னு வந்தேன். நம்பியும் ஜான்சியும் கூட்டிட்டு போய் உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் முறை. அக்கா நாங்கெல்லாம் வரலக்கா. வந்தா திரும்பி ஏதாவது திட்டுவாரு. அவர் ஆசீர்வாதம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, சாபம் விடாம இருந்தா சரி. சரிப்பா, ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு, முயற்சி பண்ணலாம்ல. அக்கா எவ்வளவு பேசியிருக்காரு, எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனா மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல. இந்த பாரு, அவர் யாரு? நம்ம அப்பா தானே. அவரை ஒதுக்கி வைக்கிறதுல நமக்கு என்ன லாபம்? சொல்லு. நம்பி, அண்ணாமலை சொல்றது தான் கரெக்ட். அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுன்னு நீ போய் அவர் காலில் விழும்போது அவர் ஆசீர்வாதம் பண்றாரா இல்லையான்னு? அம்மா, அவர் சொல்றதும் சரிதானே. நீ அவர்னா யார சொல்ற? என்னமா புரியல நம்மள? கழுத்துல தாலி ஏறிச்சுல, சோ அந்த அவர் இவரா தான் இருக்கும். அவரும் என் அப்பா தான், வீட்டுக்கு பெரியவர் ஜான்சி. அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும். நான் தவசி எனக்கு ஃபோன் பண்ணி நாங்க வரோம்னு சொல்லிடுறேன். சரி நம்பி வா. அண்ணாமலை எங்க இருக்கீங்க? சரி சரி, சீக்கிரமா வாங்க. அண்ணே, காலையில இருந்து நம்பிய காணோண்ணே. ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கானா? அப்பா தொலைச்சு எடுப்பாருண்ணே. சீக்கிரம் வருவான்னு சொல்லுமா. வரக்கூடாதுடா. பா, என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். என்னப்பா சொல்றீங்க? நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு திமிர் கொடுத்த காட்சி செஞ்சிருப்பேன். உன்னை விடுங்க, அவனை அடிச்சு கொன்னாதான் ஆத்திரமே தீரும். என்ன பண்ணீங்க? அடிங்கப்பா, என்ன அடிங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அவங்கள ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். நீங்க தடுத்து நிறுத்தின கல்யாணத்தை உங்களுக்கு எதிராக நடத்தி காட்டுறேன் பாருன்னு நடத்தி முடிச்சிட்டல்ல? இல்லப்பா, ஜெயிச்சிட்டேன் பாருன்னு பெத்த தகப்பனையை குத்தி காட்டுற மாதிரி மாலையும் கழுத்துமா இவங்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். அப்பா பேசாதடா சொல்லிட்டேன். தவசி, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் காலத்தை தடுக்க முடியாது, அது தன்னால தாண்டி போயிடுன்னு அன்னைக்கு தத்துவம் பேசணும்ல. ரொம்ப சந்தோஷியா, ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அப்பனோட மனசை நல்லா குளிர வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரிண்ணே, இனிமே அவர்கிட்ட பேசி சரிப்பட்டு வராது. நாங்க கிளம்புறோம். என்னம்மா அது, வாச வரைக்கும் வந்துட்டு உள்ள வாங்கப்பா. பெத்தவர் மனசு அப்படித்தான் கஷ்டப்படும். அவர் மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழ்படுத்த முடியுமா? அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே போறாரு. நான் என்னன்னு கேட்கட்டுமா? முட்டாள்தனமா பேசாத. பாசத்தை கொட்டி வளர்த்த பிள்ளைங்க தனக்கு எதிராக ஒரு காரியம் பண்ணும்போது பெத்த மனசு என்ன பாடுபடும் உனக்கு தெரியாதுடா. புள்ள குட்டி பார்த்தா தான் தெரியும். அக்கா சொல்லுவா. சரிண்ணே, வேண்டாம், நாங்க கிளம்புறோம். அம்மா பிடிதான் பிடிக்காதும்மா, உள்ள வாங்க. வாங்கப்பா வாங்க, வாங்கங்கிறல்ல. உள்ள வந்து எதுவும் பேசாத. பேசாம இரு. வாங்கப்பா வாங்க. உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்தை நடத்தல. அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. நீங்களும் நானும் எவ்வளவு நாளுக்கு தடுத்து நிறுத்த முடியும்? அப்படியே தடுத்தாலும் தெரியுமா, காலத்தை தடுக்க முடியாது, அது தன்னால தாண்டி போயிடும்.
அதான் பார்த்தனே தாண்டி போனதை. இப்ப நான் தனிமரமாயிட்டேன். எனக்குன்னு ஒருத்தர் கூட இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. என்னுடைய நம்பிக்கையெல்லாம் சர்வ சாதாரணமா காலால எட்டு வச்சுட்டு போயிட்டீங்க. ஏன்பா என் நம்பிக்கை யாரும் எட்டி உதைக்கலையா? ஆ? எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யாரையுமே வெறுக்காம தான் இருக்கேன். நீங்க பெத்த பொண்ணு எனக்கே இவ்வளவு பக்குவம் இருக்கும்போது நீங்க ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க? என்னப்பா அது 1000 இருந்தாலும் உங்க ரத்தம். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏய் மௌன சம்மத்து கறிக்குடி வா, கால் விழு வாங்க. அப்பா அவங்கள மன்னிச்சுட்டு தான் நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்காகப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.